இது வந்து வேம்பயர் எஃப்எஃப். நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்ருக்கீங்க என்கிட்ட. ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். உங்கள் OT7 அம்மா வந்து சில பல சீக்ரெட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதோட ஸ்டாப் பண்ணோம். இப்போ அதில் கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங் சீனில் உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே வந்து கீழே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் ரூமில் உட்காந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. உங்கள் அம்மா அப்பாவோட ஹாப்பினஸ்ஸாக நீங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த லைஃப்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே கழுவப்பட்டுட்ருக்கீங்க. கதவை நாக் ஆகுது. மேம், மேம், ஆ உள்ளே வாங்க. ஆ ஆ உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கீழே வரீங்களா? என்னால் முடியாது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை தெரியுமா? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கிளம்புங்க. மேம், எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் மட்டும் சாப்பிட்லனா எங்களுக்கு தான் தோணும். எங்களை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ப்ளீஸ். நேற்று கூட எங்களை சுகாயம் ரொம்ப அடித்தார். ஏன் அவளுக்கு சாப்பாடு ஒழுங்காக போடலன்னு நாங்கள் தான் இதை கூப்பிட்டோம். பட் நீங்கள் தான் வரல. இதே மாதிரி தான் மேடம் தினமும் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வரலனா எங்களுக்கு தான் திட்டு விழுது. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். ஷிட். ஓகே, நான் வரேன். ப்ளீஸ் போங்க. 10 நிமிஷத்தை வந்துடுறேன். தேங்க்ஸ் மேடம். ப்ளீஸ் சீக்கிரமாக வந்துடுங்க. உங்களுக்கு அவங்க கஷ்டம் புரியுது. ஸோ நம்மளால எதுக்கு அவங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நம்ம மேக்ல 3 பேர் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்படியே ஜிமின் உங்களை பார்க்குறான். ஆஹா, என்னவோ இவளை பார்த்தா தான் எனக்கு அப்படியே மூடாகுது. மச்சான் மச்சான், என்ன ஜங்குக்கு? ஏன்டா அப்படி பார்க்குற? இக்கடா பார்த்துட்ருக்க? பின்னாடி திரும்பி பாடுறா. ஆஹா, வயனா? என்னடா ஒரு மார்க்கமாக நடந்து வரா? அவன் நார்மலாக தான் வரான். நம்ம கண்ணுக்கு தான் ஒரு மார்க்கமாக தெரியுதுடா. வா இவன் சாப்பிடு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. பட் அந்த 3 பேர் கண்ணுமே உங்கள் மேலே தான் இருக்குது. ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கானுங்க. நீங்கள் அப்படியே எதாச்சும் திரும்பி பார்க்குறீங்க. ஆஹா, ஏன் 3 பேர் இப்படி பார்க்குறானுங்க? எனக்கு சாப்பாடு போதும், நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுனால நீங்கள் அப்படியே பயந்து டேங்க அப்படியே கொடுக்குன்னு பார்த்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. டேங்க வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பான், முன்னாடி உட்காந்துருப்பான். அவனோட லெக்லேருந்து லெக் வந்து அப்படின்னு லைஸாக அவங்களோட வந்து காலை டச் பண்ணுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க யாரோட லெக்குன்னு. டே அவனை பார்த்து விங்க் பண்ணுறான். நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு என்னது இது புதுசாக இருக்குது, என்ன ஏன் அதை வாழ பண்ணுறானுங்க, இதெல்லாம் பண்ண மாட்டானுங்களே. அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே அவங்க ஒரு மாதிரி உங்களோட காலை வந்து ஒரு மாதிரி தடவிக்கிட்டே இருக்கான். தடவிட்டே அப்படியே உங்களோட தைசடி கொண்டு போகிறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் கை கோட்டிக்கிட்டு முடியாது அப்படி லைஸாக பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். இந்த சைடு ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பான். அவன் வந்து அவங்க தைஸில் கை வைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு என்ன என்ன இது 3 பேர் ஒரு மார்க்கமாக பண்ணுறானுங்க. இந்த ஜிம்மில் வேறு என்னை திங்கிற மாதிரி பார்க்குறான். ஐயோ இப்படி தான் எப்போ தான் சாப்பாடு முடியுமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு கப்புன்னு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து கையை வந்து ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே உங்கள் காலில் ரப் பண்ணிக்கிட்டு அப்புறம் வயன் தூங்குனியா? தூங்குனேன். அப்புறம் வந்து இங்கே வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி அவன் காலை ரப் பண்ணிட்டே இருக்கான். என்ன எதுவுமே பண்ண முடியல உங்களால். நீங்கள் ஒரு மார்க்கமாகவே உட்காந்துருக்கீங்க. பட் உங்களுக்கு தொட்டவுடனே ஒரு மாதிரி தான் ஆகிடுச்சு. பட் வெளில காட்டிக்கல, ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது. அப்படியே ஜங்குக்கு வந்து உங்கள் பார்க்கிட்ட போகிறதுக்காக கையை வைக்கிறான். அதுக்குள்ளே நீங்கள் உடனே நான் சாப்பிட்டேன் நான் சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சி குறுக்குன்னு ஓடி போயிடுறீங்க. ஸோ ஃபனி. என்னடா பண்ணேன்? சும்மா தான்டா கையை வச்சு தடவுனேன். நீ என்ன பண்ண? நான் கால் வச்சு தடவுனேன். அடப்பாவி 2 பேர் இது பண்ணியிருக்கீங்க, நான் தான் எதுவும் பண்ணலையா? அதுக்கு தான் திங்கிற மாதிரி பார்த்தல. அப்புறம் என்ன பார்க்க முடியுதுன்னு சொன்னேன். நீங்கள் தடவி வச்சுருக்கீங்களா? படா சரி பார்த்துக்கலாம். மாட்டாம விடுவா மச்சான். இன்னும் 6 நாள் தான், இன்றைக்கி தான் முடிஞ்சிருச்சுல. ஆமாண்டா ஜாலி. ஆனால் இந்த 6 நாள்லேயும் நம்ம படாத பாட்டு போகணும்னு நினைக்கிறேன்டா. பிகாஸ் இதில் நான் நோட் சொல்லிக்கிறேன்டா. இந்த 7 days நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி நாளே வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களை பார்த்தாவே மூட் ஆகும் அந்த 7th day வரைக்கும். பட் அவங்க வந்து உங்கள் கூட வந்து இன்டிமேட் வச்சுக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நாள் வந்து அவங்க வந்து உங்கள் கூட ஜாலியாக இருக்கலாம். பட் அந்த இன்சென்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க எல்லாருக்குமே அது தெரியும்.
ஆனால் அவங்களுக்கு இது தெரியாது. நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த நாள் தான் எல்லாம் பண்ணுவானுங்கன்னு. பட் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு 6 நாள் 7 நாள் சொன்னல, அந்த 7 நாளுமே அவங்க ஒரு மாதிரி வெறியாக தான் சுற்றுவாங்க. அவங்களுக்கு மூடாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுக்கு நிறையா ப்ளட்டு அதெல்லாம் தேவைப்படும். ஆனால் அவங்க மேலே இப்படி வந்து ரொம்ப க்ரேஸாக இருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போய் உட்காந்துட்டு என்ன என்ன எப்படி தடவுறானுங்க, என்னாச்சு, எப்பயும் கையில் வைக்க மாட்டானுங்களே, திருட்டு தான் இருப்பாங்க நம்மள, திடீர்னு இப்படி தடவுறானுங்க, ஒன்றும் இல்லை வேணும், ஒன்றும் இல்லை, என் ஹார்ட்டை பட்டு அடிச்சுக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு படுக்குறீங்க. படக்குன்னு கவு வந்துட்டு வரான். ஏ சாப்பிட்டியா? ஆரம் சாப்பிட்டா ஆரம். ஓகே ஓகே. என்ன அப்படியே ஒரு மாதிரி நினைஞ்சிக்கிட்டே நிற்கிறான் அவன். என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா உட்காரதான் வந்தேன் சொல்லிட்டு உள்ள டக்கு டக்குன்னு உட்காந்துக்கிறான் அவங்க பக்கத்தில். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. என்னாச்சு உனக்கு ஏறி பார்த்துட்டு? ஸோ ஒன்று பார்த்துட்டு என்ன ஒன்றும் இல்லை வரும், தூங்க போறியா என்ன? இல்லை சும்மா படுக்கலாம் தான் வந்தேன். ஓகே. நாங்கள் அன்றைக்கி கொஞ்சம் உங்கள்கிட்ட ரொம்ப கத்திட்டோம், சாரி. நீனும் எங்ககிட்ட ரொம்ப கத்திட்ட, அதனால தான் நான் உன்னை கத்திட்டேன். பரவாயில்ல. உனக்கு எங்கேயாச்சும் வெளில போகணுன்னு தோணுதா? வெளில போகணுன்னா எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. ஏன் உங்கள் கூட நான் ஏன் வெளில வரணும்? இதுதான் எனக்கு பிடிக்கல. நான் வந்துட்டு ரொம்ப ஆசையாக பேச வரேன், பட் யூ நாட் லிவிங் மீ தட். நீ ஏன் ஆசையாக பேசணும்? நீ யார் எனக்கு? நீ இந்த ஹஸ்பண்ட் மட்டும் சொல்லாது ப்ளீஸ். எல்லாருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் தான் இருக்கும், எனக்கு மட்டும் 7 ஹஸ்பண்ட். ஆனால் அந்த 7 ஹஸ்பண்டில் ஒருத்தர் கூட எனக்கு பிடிக்கல. இங்கே பாரு, ஓவராக பேசி இந்த வாயெல்லாம் கிழிச்சிடுவேன். இதுதான் சொன்னாலே உங்களுக்கு கோவம் வந்துடுமே. நான் என்ன பண்ணுறது? எங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இதை சொல்லி சொல்லி எனக்கு பிடிக்காம போதும் உங்களை. எனக்கு தெரியாது. சாயந்தரம் வெளில கிளம்புறோம். எங்கே வெளில கிளம்புறோன்னா கிளம்புறோம், புரியுதா? உங்களால் எதுவுமே பேச முடியல, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உடனே ஜேஹோப் வரான். வயன் என்னாச்சு தான் உன்னை ஆரம்ப உட்காந்து பார்த்தான். என்னடா நினச்சி நீ இங்கே உட்காந்துருக்க? சும்மா வந்தேன்டா, சாயந்தரம் வெளில போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தேன். சாயந்தரமா? ஓ ஓ ஓ ஓ புரியுது புரியுது. ஓகே புரியுதா? நீங்கள் அப்படி பார்த்துக்கிறீங்க. என்ன 2 பேரும் மண்டே ஆட்டிகிட்டு இருக்கானுங்க, ஏதோ பிளான் பண்ணிட்டானுங்க அப்படி அவங்களுக்கு தெரியுது. நீ எங்கே போகிறோம் அது நீயாச்சும் சொல்லுங்க ஜேஹோப். பேபே எனக்கே தெரியாது, இது வந்து நாம்ஜூன் ஜின்னோட வேலை தான், பார்த்துக்கலாம், நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க கணத்தை கிள்றான். உங்களுக்கா என்ன என்ஜாய்மெண்ட்டு ஒன்றுமே புரியல. என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு குருன்னு. என்னடி அப்படி முழிக்கிற? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இவன் அப்படியே கட் பண்ணி இது சைடு காட்டுவோம். ஒரு ஈகிள் உங்களை உட்காந்து குறுன்னு பார்த்துட்ருக்கு. என்னடா ஈகிள் பார்க்குதான்னு யோசிக்காதீங்க. உங்கள் ஜன்னல் ஒரு பெருசாக இருக்கும், விண்டோ மாதிரி. அந்த விண்டோவில் வந்து நல்லா கிளியராக தெரியும் வெளில என்னென்ன இருக்குதுன்னு. அந்த விண்டோலேருந்து உங்களை அப்படியே குறுன்னு ஒரு ஈகிள் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஈகிள் அப்படியே பார்த்துட்டு ஒரு கிங்டம்க்கு பறந்து போய் ஒருத்தரோட கையில் வந்து உட்காருது. என்ன பார்த்தியா? என் பிரின்சஸ் எப்படி இருக்கா? ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈகிள் ரொம்பவே அழகாக பேசுது. அவனுங்க எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை சுற்றி உட்காந்துட்டே இருக்காங்க. ஏன் பிரின்சஸை சுற்றி அவனுங்க உட்காடுறானுங்களா? அவனுங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு! நிஜமாக சொல்கிறேன், அவள் ரொம்பவே அழகாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இது 6வது நாள், இன்னும் 6 நாள் தான் இருக்குது, தெரியும்ல? தெரியும். அதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவனுங்க இப்போ எங்கேயோ வெளில போகிறத பேசிகிட்டு இருக்கானுங்க. வெளிலையா? ஆமாம், அவனுங்க வேறு எங்கேயோ போகிறாங்க. ஆனால் அது அந்த பொண்ணுக்கிட்டே அவனுங்க சொல்லலை. இது வந்து நாம்ஜனுக்கும் சின்னுக்கும் மட்டும் தான் தெரியுமா அந்த போகிற விஷயம். அப்போ நீ நாம்ஜன் ஜின்னி பார்த்துருக்கூடாது தானே? ஆனால் காலையிலேருந்து அவங்க 2 பேருமே ஜின் தூங்கிட்டு இருக்கான், நாம்ஜனுமே இப்போ தான் வந்து ஏஞ்சி வந்திருக்கான். ஸோ 2 பேருமே பேசவே இல்லை. மதியானம் சாப்பிட போது வேறு பேசுவானுங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்கேயே இருந்து கவனிச்சு வந்து சொல்கிறேன். ஓகே, நீ எதுக்கோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. பிகாஸ் உன் கலரே அவனுங்களுக்கு காட்டி கொடுத்துரும். பிகாஸ் அந்த ஈகிள் வந்து நீங்கள் எதிரிக்க ஈகிள் வந்து ப்ரௌன் பிளாக் அந்த மாதிரி கலர் தானே இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். ரெட்டும் ஒயிட்டும் கலர் மாதிரி ஒரு மாதிரி கலரில் இருக்குது. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இந்த ஈகிள். ஸோ அங்கே இருக்க எவனாச்சும் கண்டுபிடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுது.
அந்த ஈகிளுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு அடிச்சு கமெண்ட் பண்ணுங்கடா. இப்போ அப்படியே உங்கள் சைடு காட்டுவோம். நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே படுத்துட்டு வந்து அப்படியே மேலே சீலிங் பார்த்துட்டு இன்னும் 6 நாள் தான் இருக்குது, இவனுங்களை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் என்னன்னா அப்படி தடவறான், இதுலேருந்து நமக்கு தெரிய வேணுமா இவன்கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு. ஆனால் எனக்கு இவனுங்களை சுத்தமாக பிடிக்கலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. கதை ஓப்பன் ஆகுது. மேம் உங்களை மதர் கூப்பிட்டாங்க. மதரா? எந்த மதர்? OT7 மதர். ஓ அவங்களா? என்னவா இருக்கும்? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா அங்கே 7 பேருமே உட்காந்துருக்கானுங்க. ஹலோ ஹாய் பிரின்சஸ் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுக்குதுக்கான். இழுத்து அப்படியே உங்கள் மடியில் உட்கார வச்சுட்டான் ஜிமின்னு. நீங்கள் அப்படியே என்ன என்ன இதெல்லாம் புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பிட்டி செம்மாலாம் பார்த்து சிரிச்சிட்டு, டேய் பொறுமை பொறுமை, உங்கள் அவசரம் இருக்க புரியுது, இன்னும் 6 நாள் தானடா. அதுக்கப்புறம் இந்த பிரின்சஸ் உங்கள் பிரின்சஸ் ஆகிடுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணத்தை பிடிச்சி கிள்றாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு சொன்னால் புரியாதா? நீங்களோட பொண்ணு தானே, நானும் எவ்வளோ தான் பொறுத்து இன்னும் 6 நாளில் நான் அவங்க பிரின்சஸ் ஆகிடுவேண்ணா? முடியாது, நான் 6 நாளில் பிரின்சஸ்லாம் ஆக முடியாது. உங்களை அப்படியே ஜிம்மின்னு வந்து தான் வண்டியில் உட்கார வச்சுருப்பான். அவங்க அப்படியே கையை பிடிச்சி முறுக்குறான். என்ன பேசுகிற? அம்மாட்ட என்னோட பேசிகிட்ருக்க, புத்திக்கிட்டு வந்த வேலையை மூட்டை உட்கார். வர்றா. ஓகே, இப்போது நான் வந்து சொல்ல போகிறேன். சாயந்தரம் நீங்கள் வெளில போகிறீங்க இல்லையா, அப்படியே நீங்கள் ஒரு மால் பார்க்குறீங்க எங்கே போகிறோன்னு. அந்த ஈகிள் அப்படியே பறந்து வருது. பட் அந்த ரூம் சைடு மட்டும் அதால் வரவே முடியல. பிகாஸ் அங்கே ஒரு விண்டோ கூட இல்லை. ஸோ அது இன்விசிபிளாக உள்ளே வரலான்னு பார்க்குது. அங்கேயுமே உள்ளே வர முடியல. என்னடா உள்ளேயே வர முடியலையேன்னு சொல்லிட்டு அது யோசிச்சுட்ருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்பவே ட்ரை பண்ணுது. இது ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது, அம்மா ஒரு நிமிஷம். என்ன சுகா, என்னாச்சு? ஒரு நிமிஷமா, நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா? எனக்கு ஏதோ உள்ளே வர ட்ரை பண்ணுது. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது. பேட் ஸ்மெல்லா? எங்களுக்குலாம் ஒன்றும் வரலையேன்னு சொல்லி எல்லாம் முடிக்கிறாங்க. நீங்களும் முடிச்சுட்டு இருக்கீங்க. என்ன சொல்கிறான் இவனு? அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம இதை இப்போ பேச வேணாம். நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, பேஸ்மெண்ட், அங்கே பேசிக்கலாம். சீக்ரெட் ரூம், அங்கே பேசிக்கலாம். இப்போ இது வேணாம். எல்லாருமே இப்போது உங்கள் இடத்துக்கு போங்க. ஏதோ ஒன்றையே பார்க்குது. என்ன சுகா சொல்கிற? எனக்கு ஒன்றும் தோணலையே. நல்லா ஃபீல் பண்ணி பாரு ஜிமின், உனக்கு நல்லா தோணும். பட் எனக்கு எதுவுமே தோணலை. யாருக்குமே எதுவும் தோணலையா? நான் சொல்கிறேன்ல, வேணாம் ப்ளீஸ். இங்கேருந்து எல்லாருமே போங்க. இந்த ரூம்லேருந்து பேச தேவையில்ல ப்ளீஸ், எல்லாம் போங்க. அந்த பறவை வந்து இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்குது உள்ளே வரதுக்கு. பட் அது உள்ளே வரவே முடியல. ஸோ அது ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வந்து அவங்க கிங்டம்க்கே போகுது. இதை கேட்டுருது. அவங்க பேசுறது லைட்டாக தான் கேட்குது. நம்மளை யாரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சு உடனே கிங்டம்க்கு போய் அவர்கிட்ட சொல்ல போகுது.